நம சிவாய. வானில் சந்திரன் எங்கு பயணிக்கிறார்? இன்று உங்கள் ராசிக்கு என்ன பலன்? வேலை, தொழில், பணவரவு, காதல், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் அறிய தினபலனை தொடருங்கள். ஸ்ரீராமலிங்கம் ஜோதிட வழிகாட்டி சேனலை தொடருங்கள். மேஷ ராசிக்காரர்களே, இன்று வெற்றி கிடைக்கும் நாள். பிரிந்த தம்பதிகள் மீண்டும் இணைவர். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணம் ஈடேறும். மனை சார்ந்த செயல்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். கல்வி சார்ந்த செயல்களில் மேன்மை ஏற்படும். உறவினர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை உருவாக்கும். தாய்மாமன் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் மாற்றங்கள் உண்டாகும். மொத்தத்தில் வெற்றி கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆரோக்கியம் மேம்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆதாயம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாற்றங்கள் உண்டாகும். ரிஷப ராசிக்காரர்களே, இன்று லாபம் நிறைந்த நாள். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் லாபமும் உண்டாகும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாக செயல்படுவார்கள். வருமான வாய்ப்புகளை மேம்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். கலைப்பணிகளில் ஆலோசனைகள் கிடைக்கும். மொத்தத்தில் லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கலகலப்பான நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆதரவான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆலோசனைகள் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களே, இன்று அமைதி வேண்டிய நாள். உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவனம் வேண்டும். உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியம் நல்லபடி முடியும். குடும்ப விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்வதை குறைத்துக் கொள்ளவும். வேலையாட்கள் வழியில் அனுசரித்து செல்லவும். மனதில் இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை காணப்படும். மொத்தத்தில் அமைதி வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுசரித்து செல்லவும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்ற இரக்கமான நாள். கடக ராசிக்காரர்களே, இன்று துணிவு நிறைந்த நாள். சுப நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்தேறும். புதிய தொழிலில் ஆர்வம் கூடும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உற்சாகம் தரும். பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் உருவாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வாழ்க்கை துணைவரிடம் அனுசரித்து செல்லவும். உத்தியோக பணிகளில் மற்றவர்களின் பணிகளை பார்க்க வேண்டிய சூழல் அமையும். கால்நடைகளிடம் கவனத்துடன் இருக்கவும். மொத்தத்தில் துணிவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் நீலம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் மேம்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களே, இன்று வரவு நிறைந்த நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உற்சாகம் தரும். மனைவி வழியில் உதவிகள் உண்டு. உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். பெற்றோரின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். உத்தியோக பணிகளில் மேன்மை உண்டாகும். விவேகமான செயல்பாடுகள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். நிர்வாக சார்ந்த துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகும். மொத்தத்தில் வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மேன்மை உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும்.
கன்னி ராசிக்காரர்களே, இன்று தாமதம் நிறைந்த நாள். அண்டை வீட்டாரிடம் நட்பு பலப்படும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும். உத்தியோக பணிகளில் சில சூட்சுமங்களை அறிவீர்கள். சுப காரிய முயற்சிகள் கைகூடும். அரசு பணிகளில் இருந்த தாமதங்கள் மறையும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மொத்தத்தில் தாமதம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுகூலம் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் முயற்சிகள் கைகூடும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் சுறுசுறுப்பான நாள். துலாம் ராசிக்காரர்களே, இன்று நன்மை நிறைந்த நாள். சுப காரிய முயற்சிகள் கைகூடும். மனதில் நினைத்திருந்த சில காரியங்கள் நிறைவேறும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். விரும்பியவரை தேடிச் சென்று சந்திப்பீர்கள். சூழ்நிலை அறிந்து விட்டு கொடுத்து செயல்படவும். வழக்கு விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் உண்டாகும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் திறமைகள் வெளிப்படும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும். மொத்தத்தில் நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நெருக்கம் உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்று அமைதி வேண்டிய நாள். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் அலைச்சலும் அனுபவமும் ஏற்படும். உறவினர்கள் வழியில் விட்டுக் கொடுத்து செல்லவும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல்நிலையில் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும். எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவீர்கள். வாகன பயணங்களை நிதானம் அவசியமாகும். மொத்தத்தில் அமைதி வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுபவமும் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாதங்களை தவிர்க்கவும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நிதானம் வேண்டும். தனுசு ராசிக்காரர்களே, இன்று நன்மை நிறைந்த நாள். பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வீர்கள். பாதியில் முடங்கி கிடந்த கட்டிடம் மற்றும் வீடு கட்டும் பணி முழுமையடையும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். மனதளவில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். மொத்தத்தில் நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒத்துழைப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அறிமுகங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். மகர ராசிக்காரர்களே, இன்று விவேகம் வேண்டிய நாள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு தங்களின் திருமண கனவு நிறைவேறும். பிள்ளைகளால் சங்கடம் ஏற்படும். சக ஊழியர்களிடம் விட்டுக் கொடுத்து செயல்படவும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். எதிராக இருந்தவர்களின் பலம் ஓரளவு குறையும். உத்தியோகத்தில் மனநிறைவு ஏற்படும். கோபதாபங்களை குறைத்துக் கொள்ளவும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். மொத்தத்தில் விவேகம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் விட்டுக் கொடுத்து செயல்படவும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நிறைவு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உதவிகள் கிடைக்கும். கும்ப ராசிக்காரர்களே, இன்று மறதி நிறைந்த நாள். தம்பதிகளிடையே மனஸ்தாபம் நேரலாம். தாமதமான சுபகாரியம் நடந்தேறும். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். நிர்வாக சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாகும். வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். மொத்தத்தில் மறதி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சிந்தனைகள் அதிகரிக்கும்.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சிந்தனைகள் மேம்படும். மீன ராசிக்காரர்களே, இன்று போட்டி நிறைந்த நாள். யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும். தாய்மாமன் வழியில் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சமூக பணிகளில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். பணி நிமித்தமான பயணம் ஏற்படும். பழைய சிந்தனைகள் மூலம் நெருக்கடியான சூழல்கள் உண்டாகும். மொத்தத்தில் போட்டி நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுசரித்து செல்லவும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் அனுபவம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நெருக்கடியான நாள்.